வணக்கம் சாமி வீடியோஸ். நம்ம இன்னைக்கு மாடி தோட்டம் அமைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை கவர்மெண்டோட தோட்டக்கலை துறையிலிருந்து நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறோம். அது வந்து ஒரு பார்சல் வந்து 225 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. முதல்லையே அவங்க கிட்ட சொல்லி பதிவு பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் அவங்க கூப்பிடும்போது போய் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அதில் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, இதில் 6 பை இருக்குது, தென்னை நார் இது இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கையேடு ஒன்று இருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி போட்டிருக்கிறாங்க. கைக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். இது வந்து வேப்ப எண்ணெய் மருந்து, காய்கறி விதைகள் வந்து ஒரு 6 பேக் இருக்கு. தக்காளி விதை, அடுத்தது கத்திரி விதை, அடுத்தது வெண்டை விதை, அது கொத்தவரை, அதுக்கப்புறம் அவரை விதை, அப்புறம் காராமணி. இது 6 பொருள் கொடுத்துருக்காங்க, 6 விதைங்க. பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம் கொடுத்துருக்காங்க. ட்ரைகோடெர்மா விரிடி ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, 200 ml 200 கிராம். அசோஸ்பைரிலம் அது 200 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பிரிச்சிட்டோம். இதில் தென்னை நார் கழுவி கட்டி இருக்கு. இதில் எத்தனை இருக்கு, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பேக் இருக்கு, 5 6 பேக் இருக்கு, 2 கட்டி இருக்கு. இப்போ 6 பேக்கு நம்ம பிரித்து வச்சிட்டோம். இதில் 2 கட்டி தான் இருக்கு. இதை வந்து பிரித்து 6 பேக்கை வச்சு ஊற வைக்கலாம். இந்த பிறகு இந்த இடத்துல தான் நம்ம அந்த செடியெல்லாம் பையெல்லாம் இங்கே வைக்க போகிறோம். இந்த இடத்துல தண்ணி அந்த வெளியே போகிற மாதிரி இருக்கு. தண்ணி ஊற்றினாலும் வெளியே போகிற அளவுக்கு நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். தென்னை நார் கழுவி கட்டி பெருசு பெருசாக 2 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம 6 பேக்கும் தகுந்த மாதிரி பிரித்து இது பண்ணணும். சரியா அது உடையில அப்படியே 3 பிரிச்சிடும் வெட்டி. அதெல்லாம் பிரிச்சாச்சு. ஆறு பேக்லையும் பிரித்து வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், 6 பேக்கையும் நம்ம செடி எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். இப்போ நம்ம 6 பேக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இது இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம்.